ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. ஒரு ஸ்நாக் மாதிரி தான் ஒன்று செய்ய போகிறோம். அது ஸ்நாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு லட்டு மாதிரி ஒன்று செய்ய போகிறோன்னு பார்த்துக்கோங்களேன். வாங்க, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது எள்ளு, நல்ல கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்ல டஸ்ட் நிறையா இருக்கும், அதனால் வந்து இந்த கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் வந்து 1 கப் எடுத்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் நிறையவே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சம் நிறைய தான் செய்ய போகிறேன். அடுத்தது நிலக்கடலை, இது கூட போடுறதுக்கு நம்ம நிலக்கடலை எடுத்துருக்கோம். அப்புறமா வெல்லம். இதுக்கு வெல்லம் தான் போடணுமான்னு கிடையாது, நம்ம வந்து நாட்டு சக்கரை போடலாம், அது என்ன சொல்லுவோம், பனங்கற்கண்டு போடலாம், அந்த மாதிரி போடலாம். ஆனால் சீனி போடக்கூடாது. ஓகே, இந்த 3 தான் நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் சூடான உடனே எள்ளை போட்டு, அதாவது மீடியமும் எள்ளை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விடணும் இந்த எள்ளை. ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா கருகிரும், அப்புறமா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், கருகி அப்புறம் கசப்பு வந்துடும். கொஞ்ச நேரம் வந்து மீடியம் சிம் அப்படி மாற்றி மாற்றி வச்சு இந்த வெடிக்கும் பார்த்தீங்களா எள்ளு, அதுக்கு அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் நான் போட்டு போட்டு வறுத்துருக்கேன். ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள், இந்த வெடிக்கிற சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி சவுண்டு வந்து வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்குது எள்ளு. அதே கப்புக்கு 1 கப்பு வந்து நம்ம நிலக்கடலை எடுத்துக்கலாம். இந்த நிலக்கடலை வந்து வறுத்தது தான் என்கிட்ட, ஆக்சுவலாக வறுத்தது தான். ஆனால் பட் நான் இன்னொரு தடவை கொஞ்சம் அதை வந்து சூடு பண்ணிக்க போகிறேன், அதனால் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் வறுக்காததுன்னா நல்லா வறுத்துக்கோங்க. என்கிட்ட வறுத்த நிலக்கடலை தான், ஏன்னா எப்போவுமே எங்கள் வீட்டில் நிலக்கடலை எப்போவுமே இருக்கும். நாங்கள் வேர்க்கடலை சொல்லுவோம், அந்த வேர்க்கடலை வந்து எப்போவுமே வச்சுருப்போம். இப்போ அதுவும் கரெக்டாக 1 கப் எடுத்து அதையும் லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து மிக்சியில் போட்டு அடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு மீடியமில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். இதுவும் 2 நிமிஷம் போட்டு வறுத்தாச்சு, நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ இதையும் வந்து இதுவும் கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே கப்புக்கு 1 கப்பு நம்ம வந்து வெல்லம் எடுத்துருக்கேன்னா, நீங்கள் இந்த வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், கற்கண்டு போட்டுக்கலாம், ஆனால் சீனி போட்டுறாதீங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரே ஒரு 1/4 டம் பாருங்கள், ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம், ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அது இதுக்குள்ளே போட்டு வெல்லம் வந்து கரைஞ்சா போதும். வெல்லம் கரையட்டும். அதுக்கு முன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆறட்டும், வெல்லமும் கொஞ்சம் வந்து கரையட்டும். நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் இன்றைக்கி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 10 கலரில் வந்திருக்கு, 1 2 கிடையாது. எந்த கலர் எடுக்கணும்னு உங்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு நல்ல அழகான கலர்ஸ் தான் நிறைய வந்திருக்கு. ரெட் கலர்லேருந்து இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள், இந்த மாதிரி அழகான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சாரியோட ரேட்டு 460 ருபீஸ் தான். ஃபுல்லாகவே நல்ல அழகான கட் ஒர்க்கு, பாடி ஃபுல்லாக பிளெயின் சாரி தான். சாரீ வந்து நீங்கள் வேணுங்கிறவங்க www.gladfashions.com வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தெரியாதவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 2 சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் 1 kgக்கான கொரியர் சார்ஜ். ஓகே, ஏன்னா இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாங்க. இது வந்து நீங்கள் வெப்சைட் எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் என்ன ரேட்டுன்னு. பட் நம்மக்கிட்ட வெறும் 460 ரூபா மட்டும்தான். கலர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணினா நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து மார்னிங் 8 o'clock நம்மளுடைய வீடியோ வரும், பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது கொஞ்சம் வந்து மெல்ட் ஆகட்டும். அதுக்கு முன்னால் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டில் நான் வந்து தனியாக எள்ளை மட்டும் நான் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறமா இந்த கடலையை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் எள்ளை மட்டும் நம்ம உள்ளே போட்டு மிக்சியில் போட்டு ரொம்ப பவுடர் ஆக்காதீங்க, கொஞ்சம் போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து கரைஞ்சிச்சு. ஸோ இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு அந்த பாருங்கள், மிக்சியில் போட்டு எள்ளை வந்து பொடி பண்ணி எடுத்தாச்சு, அது இது கூட சேர்த்துக்கோங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்ததாக நிலக்கடலை, இதை வந்து நான் வந்து இன்னும் தோல்லாம் எடுக்கலை. தோல் எடுக்கணும்னா நீங்கள் தோலெல்லாம் எடுத்துருங்க. ஓகேங்களா? இதையும் மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை அரைச்சி பார்த்தீங்களா, அதையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த பவுடரையும் கூடவே நான் வந்து வாசத்துக்காக ஏலக்காய் பவுட்ரு போட போகிறேன். அதாவது அதுக்கு தான் உங்களுக்கு எடுத்து வச்சுருந்தேன், மறந்துட்டேன் இதில் போடுறதுக்கு. நீங்கள் வந்து ஏலக்காய் பவுட்ரு இல்லைன்னா 2 ஏலக்காவையும் இது கூட போடும் போதே அரைச்சி எடுத்துருங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. என்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு இருக்கிறதுனால இது கூட நான் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு வாசத்துக்கு. அதே மாதிரி எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கணும்.
இந்தாங்க ஒரு பிஞ்ச் உப்பு. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட போகிறோம். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதுவும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பஸ்ஸில். கை விடாமல் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால பார்த்து நிதானமாக ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. வாசனை பார்த்தீங்கன்னா நிலக்கடலையும் எள்ளும் போட்டோன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடாறின பிறகு கையை வச்சு நல்லா ஒரு கிளறி விடுவோன்னே. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. இந்த மாதிரி உருண்டை ஆயிரும். நம்ம கிளற இந்த மாதிரி உருண்டை வந்துடும். இப்போ கையை நல்லா கழுவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ நம்ம உருண்டையை பிடிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகிரும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எள்ளும் நிலக்கடையும் போட்ட ஒரு உருண்டை தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பெண்களுக்கு எக்ஸ்பெஷலி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்லது. லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே சத்தானது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை போட்டு அதாவது நல்லா சூடாகிற வரைக்கும் வெளியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 நாள் நீங்கள் வெளில வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நாளைக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக தெரியும். போக போக கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஹார்டாகி நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு இது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தான் நம்ம எடுத்ததுக்கே உங்களுக்கு நிறையா வரும். இந்த மாதிரி உருண்டை நீங்கள் உருட்டி வைக்கலாம். ஒன்று ஒன்றா உருட்டி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம எண்ணெய் எதுவுமே நம்ம கையில் போட வேண்டாம். ஏன்னா எள்ளும் நிலக்கடலை ரெண்டுமே நமக்கு வந்து எண்ணெய் தான் வரும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே உருண்டை ஊற்றி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் இது வந்து லைட்டாக சூடு இருக்குது. அதனால் மூடியெல்லாம் போட்டு மூடாமல் ஒரு 1 hour 2 hours அப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறத்து ஒரு நல்ல ஒரு ஜாரில் வந்து நான் போட்டு வச்சுவேன். வேணுங்கிறப்ப நம்ம சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒன்று சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நல்லது. இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் பிக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும். நேரம் வந்து இதாயிரும். அந்த நிலக்கடலை வந்து செம்ம டேஸ்ட். நிலக்கடலையும் அதாவது வேர்க்கடலை எள்ளு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. கட்டாயமாக இதை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒன்றே எடுத்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுங்கள். சும்மா மற்றதெல்லாம் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த எள்ளு உருண்டைன்னு சொன்னாலும் சரி தான், வேர்க்கடலை உருண்டைன்னு சொன்னாலும் சரி தான், லட்டுன்னு சொன்னாலும் சரி தான், ஏதோ ஒன்று நீங்களே பேர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.